ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிங்கிள் ஓபி வந்து கொடுத்து நம்ம ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் மார்க்கும் பண்ணுவோம். அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஹிட்டும் ஆகும். சரிங்களா? அதுதான் சிங்கிள் ஓபின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓபி தான். இது எப்படி ஒர்க் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணது. டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR AUDயில் 1 hour டைம் ஃப்ரேம் நான் வந்து எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதான் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்சைட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து பை அப்படின்றது வந்து ப்ரோ ட்ரெண்டு, செல் அப்படின்றது வந்து கவுண்டர் ட்ரெண்டு. சரிங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பிளாக் மார்க்கிங்கு. இங்கே வந்து ஆர்டர் பிளாக் வந்து எத்தனை ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிடாக இருக்குது. சரிங்களா? இந்த எட்ஜில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வேலிடாக இருக்குது. பட் நம்ம எடுத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் வந்து நம்ம கொடுத்துருந்த ஆர்டர் பிளாக் இது மட்டும்தான். எதுக்காக அது கொடுத்துருந்தோம் அப்படின்னா, மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி நிறைய வந்து எரெக்ஷன் நமக்கு வந்து இருந்துச்சு. ஒரு மார்க்கெட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுனால இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டர் பிளாக் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டேரெக்டாக வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இது வந்து ஏஷியனில் இருக்குது. ஏஷியனில் இருக்கிறது வந்து எனக்கு இல்லை சார், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து இந்த இதை வந்து விட்டுறலாம். சரிங்களா? இல்லை சார், எனக்கு ஏஷியனில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க இந்த ஒரு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து இப்போ வைலேட் பண்ணுது. இந்த லோ வைலேட் பண்ணாலே இந்த லோ வந்து இப்போ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பட்சத்தில் நமக்கு இப்போ இருக்கிற சிஹெச் பாயிண்ட் எதுங்க, இந்த ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் நமக்கு வந்து சிஹெச் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் வந்து டவுன்ஃபால் ஆகுது. இன்னும் டவுன்ஃபால் ஆனோன்னா அந்த லோ வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ சிஹெச் பாயிண்ட் இது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து உடைக்குது. உடைச்சதுக்கு அப்புறம் தான் இம்பல்ஸான ஒரு மூவ் வந்து வருது. ஸோ வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க, இங்கே எடுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு சிஹெச்னு ட்ராப் பண்ணி இந்த இடத்துல வந்து இம்பல்ஸாக வந்து பிரேக் ஆகுதா, ஓகே பிரேக் ஆகிருக்கு, இப்போ நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் உள்ளே இறங்குங்க. அப்படி இல்லைன்னா இறங்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்டில் உள்ளுக்குள்ளே ஒரு என்ட்ரி இங்கே பார்த்தோம்னா ஒரு எஸ்எல்லை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் இன்னொரு வேலிடிட்டியை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஷியன் வந்து லோ வந்து பிக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஏஷியன் லோ வந்து மார்க்கெட் வந்து வைலேட் பண்ணியிருக்கு. ஏஷியன் லோவை எடுத்துருச்சுனாலே நமக்கு ஹை லிக்விடிட்டி வந்து ஒரு ஹை கிளாரிட்டி லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏஷியன் லோ வந்து. சரிங்களா? அந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சுனாலே மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் ரேட்டுக்கு வந்து போயிடும். சரிங்களா? இது வந்து சாலிடான ஒரு டார்கெட். சரிங்களா? இந்த இதில் இருக்கிறது அடுத்த டார்கெட் நமக்கு எங்கே அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்த டார்கெட் நமக்கு இம்பேலன்ஸோட எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இல்லை. ஸோ வந்து டார்கெட்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? சாலிடான டார்கெட்டு இங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும் அப்படின்றத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதை தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு 15 நிமிஷத்துலேயே. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டேரெக்டாக செஷன்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. பட் செஷனுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுத்துருச்சு. செஷன் அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட என்னுடைய இதில் நான் அவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, வச்சுருக்கேன். பட் வந்து அவ்வளோவா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாலாம் செஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரிங்களா?
இது வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து நீட்டாக வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஆர்ஆர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லோவில் வச்சுருக்கேன். ஆர்ஆர் வந்து லோவில் வச்சே 1:3. ஒருவேளை எனக்கு வந்து அந்த லோவெலாம் வேண்டாம், நான் இங்கேயே வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒருவேளை நான் வச்சேன்னா 1:7 வரைக்கும் தாராளமாக வந்து போகும். நம்ம நினச்சதை விடவே வந்து டார்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு. சரிங்களா, இன்னமும் பார்த்தோம்னா டார்கெட் லைட்டாக ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துச்சு, மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு இறக்கிடுச்சு. சரிங்களா, இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இதாக இருக்குன்னா அதையும் நான் வந்து இழுத்து வச்சு காட்டிடுறேன். சரிங்களா, மறுபடியும் இதே ஆர்டர் பிளாக்கில் தான் என்ட்ரி எடுத்திருக்கு. பட் ஃபுல் டிபி வந்து மார்க்கெட் வந்து அக்யூர் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் மார்க்கெட்டு எடுக்காமல் கீழே வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா, மாறி சுற்றி ஆர்டர் பிளாக்லேயே தான் எடுத்துகிட்டு இருக்குங்க. இது வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸி, எதுனாலும் வந்து சமாளிச்சுக்கலாம். ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து தாராளமாக இங்கே அங்கேன்னு மாற்றி விளையாடலாம். என்ன ப்ரோ கவுண்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இது வந்து ப்ரோ ட்ரெண்டு, இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு. ப்ரோவில் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்கலாம். கவுண்டர் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.